தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய சுவாசத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க. நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விசேஷித்தவர்களாய் நீங்க மாற்றி இருக்கிறீங்க. விசேஷித்த படைப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மனுக்குலத்தை, எல்லா மனுக்குலத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த ஒரு மனுஷிக வல்லமைக்கும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஒருவேளை ஆண்டவரே நிந்திக்கப்பட்டு ஆண்டவரே பயமுறுத்தப்பட்டு இருப்பார்களானால் இன்றைக்கு அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விசேஷத்தவர்களாய் பார்க்கிற தேவனை ஆண்டவரே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு உங்க சமூகத்துல விசேஷித்த பாதுகாப்பு உண்டு, விசேஷித்த அடைக்கலம் உண்டு ஆண்டவரே. விசேஷித்த ஆண்டவரே எங்களை போஷிப்பீங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பயப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, சூழ்நிலை பார்த்து ஆண்டவரே கலங்கி விடாதபடிக்கு இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தரை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். காட்டு புஷ்பங்களை ஆண்டவரே உடுத்துவிக்கிற தேவன் ஆண்டவரே, காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அவர்களை காட்டிலும் அவைகளை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு குறைவுங்க இருக்காது ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் அப்பா. உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆண்டவரே. இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படாதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் பார்த்து கலங்காதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தர் மேல ஆண்டவரே உறுதியான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் இந்த வேளையில் அளவில்லாமல் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே திடனற்று போய் விடாதபடிக்கு ஆண்டவரே பயந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடுத்துவிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், அடைக்கலத்தில் வைக்கிற தேவன், உயர்ந்த ஆசீர்வாதத்தை அருளுகிற தேவன் அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷித்த உம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று விசேஷித்தவர்களாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.